for a lot of people, when it comes to delivering in English and it's very spontaneous, what they do is first they take this intuition in their mind saying that, okay, I have to speak in English, now that's a task. So ஒரு சோசியல் இம்பாக்ட் சொசைட்டில நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இனோவேஷனான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா people are ready to hear that. Everything should have a starting point and it should end somewhere. நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ற ஒரு மெத்தடாலஜி. ஸோ பேசிக்கலி என்னன்னா the world is looking for a product. நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலே அது ஒரு கஸ்டமரோ இல்லை கன்சியூமருக்கு அது பெனிஃபிட்டா இருக்கணும். அவங்க லைஃப்ல அது ஒரு டிஃபரன்ஸா இருக்கணும். இட் மே பி டைம் சேவிங் ஆர் இட் மே பி மணி சேவிங் ஃபார் தேம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ல பார்க்கும்போது we thought this project லைக் அது ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கும் and we can go with it சொல்லும்போது தான் இந்த பிளான் மூலியமா பண்ணோம். ஹலோ everyone, this is Ravi Prashad. இந்த பேப்பர் பிரசன்டேஷன் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. தட் இஸ் லைக் 50% பீப்புள் சொன்னீங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஃபாலோ பண்ணி நான் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்ல ஜெயிச்சேன். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் ரிமைனிங் 50% சொன்னீங்க இந்த ஈவெண்ட்ஸ்ல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ல நான் ஃபாலோ பண்ணியும் என்னால வந்து ஜெயிக்க முடியல, நான் ஒரு 2-3 ஈவெண்ட்ஸ் கண்டினியூஸா போய் தோத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் கைஸ், வந்து இந்த பேப்பர் பிரசன்டேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது ஒரு எக்ஸாம் பேப்பர் மாதிரி. தட் இஸ் லைக் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல நம்ம வந்து கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணுவோம், ஒரு ஆன்சர்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு ரிமைனிங் ஆன்சர் வந்து ஃபில்டர் பண்ணுவோமா. அப்ப அந்த ஆன்சருக்கு ஃபுல் மார்க் வரும்ன்ற ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கும், 50-50 இருக்கும். தட் இஸ் லைக் 50% வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்க ரிமூவ் பண்ண பாயிண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு மார்க் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ன்றது நான் வந்து ஒரு புக்கி ஆர் மேனுவலா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கல. என்னோட லேர்னிங்ஸ்ல இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்மேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நான் வின்னிங் ப்ராபபிலிட்டின்னு சொல்லி உங்களுக்கு 90% ஆக்சுவலி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நீங்க ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுலயே வந்துட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியாகி உங்களுக்கு வந்து ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி ரொம்பவுமே கம்மியாயிரும். பிகாஸ் இந்த சிம்போசியம்ன்றது ஆக்சுவலி வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி. ஒவ்வொரு டைமும் இந்த வின்னிங் கண்டினியூஸா வின் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிம்போசியம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காம, அடுத்த ஈவெண்ட்டுக்கு இந்த சிம்போசியம்ல இருந்து லேர்னிங் எடுத்து எப்படி இந்த விக்டரி வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த தடவை வரும்போது இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் வருவாங்க. சோ இந்த ஸ்ட்ராட்டஜி போதும், இந்த ஸ்ட்ராட்டஜி போதும்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து லிமிட் பண்ணிக்க முடியாது. சோ இந்த வீடியோல நான் ஆக்சுவலி என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பேரிசன் தான் வந்து பண்ணிருக்கேன். தட் இஸ் லைக் ஏன் டைம்ல வின் பண்ணி இந்த நிறைய பேருக்கு நான் ஃபீட்பேக் எடுத்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை இங்க வந்து கம்பேர் பண்ணிருக்கோம். தட் இஸ் லைக் இந்த பேப்பர் பிரசன்டேஷன்ல கண்டினியூஸா ஜெயிச்சிட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். செகண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஈவெண்ட்ல ஜெயிக்கணும்னா பர்சனல் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன்னா, தட் இஸ் லைக் வந்து நம்ம ஒரு பெரிய ஈவெண்ட் ஜெயிச்சிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது நமக்கு எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கிற சான்சஸ் அதிகமாகும் சொல்லியிருந்தேன்னா, சோ ஒரு பெரிய ஈவெண்ட்னா ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மாதிரி. சோ ஒரு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வின்னரோடவும் கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். அட்லாஸ்ட் இந்த பேப்பரை பிரசென்ட் பண்ணும்போது நம்ம பேட்டன் ஜர்னலி பிரசென்ட் பண்ணா ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருந்தேன். சோ ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட் ரைட்டர் கம்யூனிகேட் பண்ணிருக்கோம். ஃபைனலி வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு டெடெக்ஸ் ஸ்பீக்கரும் அண்ட் கிரேட் கம்யூனிகேட்டர் கிட்டயும் நம்ம வந்து சில வார்த்தைகளை வந்து ஷேர் பண்ணிருக்கோம். obviously it's a mechanical symposium. அதுல வந்து லைக் ஒரு நல்ல ஷோ புட் அப் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல நீங்க ஆக்சுவலி வந்து வந்தீங்க. தட் இஸ் லைக் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு பேப்பர் பிரசென்ட் பண்ணிட்டீங்க. ஐ ரிமெம்பர் இட்ஸ் லைக் ஒரு sewage water tank mechanism மாதிரி water tank. Yeah. So obviously அதுல வந்து it was a really a good presentation, but seriously that is like obviously superb present பண்ணிட்டீங்க. அதுல 2 important criteria வந்து actually வந்து நான் லேர்ன் பண்ணேன். first thing என்ன பாத்தீங்கன்னா லைக் obviously நீங்க அந்த காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து நீங்க பிரசன்ட் பண்ணும்போது obviously அத வந்து ஒரு நார்மலான காஸ்ட் எஸ்டிமேட், சும்மா வந்து இதான் ப்ராஜெக்ட் நான் வந்து செலவு பண்ணது அந்த மாதிரி இல்லாம ஒரு மார்க்கெட்டிங் சார்ஜ் இதெல்லாம் வந்து செலவாகும், பிளஸ் என்னோட கமிஷனா நான் வந்து இதை ஆட் அப் பண்றேன்ற போது வந்தவர் வந்து ஒரு ஆப்வியஸ்லி ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்சன். சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு வந்து உங்களோட கிரைட்டீரியா ரொம்பவே அட்ராக்ட் ஆச்சு. அண்ட் அதர் வந்து the main thing உங்களோட வந்து நான் ஒரு மெயின் கிரைட்டீரியாவா எடுத்தது வந்து நீங்க போட்டோ ஸ்லைடர். தட் இஸ் லைக் நான் இத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன், சோ இந்த பேப்பருக்கு வந்து வாங்கிக்கிற போது லிட்டரலி அந்த பர்சன் வந்து he got attracted by you, உங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்ற அளவுக்கு வந்து he decided actually. சோ உங்க பர்சனல் வேல்யூவா அந்த ஸ்லைட் ஆக்சுவலி வந்து இது பண்ணுச்சு. சோ அதை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன் அப்கமிங் பிரசன்டேஷன் ப்ரோ. சோ டெல் மீ ப்ரோ, ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஆக்சுவலி வந்து எதனால இந்த ப்ராஜெக்ட் தான் நான் வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்க? தட் இஸ் லைக் இந்த ப்ராஜெக்ட் நான் கேரி அவுட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு ஆக்சுவலி நினைச்சீங்க. அண்ட் இதை வந்து நீங்க கிரியேட் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு பேப்பரா போறதுக்கு என்னெல்லாம் ஆக்சுவலி பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். After these many years you are remembering and the presentation என்ன points, that is very good. Yeah, learning other piece. Yeah, you have to remember things. So first of all நான் ஏன் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னா, it's a society based project. என்ன அப்படின்னா ஓவர் டேங்க்ஸ் இருக்குல்ல, ஓவர் ஹெட் டேங்க்ஸ்.
அது நம்ம ஊர்ல வந்து சவுத் இந்தியால ஓவர்ஹெட்டா தான் யூஸ் பண்றாங்க. பட் when you go to mid north வந்து போயாச்சு அப்படின்னா அங்க இருக்க மோஸ்ட்லி ஸ்லம் ஏரியாஸ்ல வந்து இந்த ஓவர்ஹெட் டேங்க் வந்து கீழே தான் வச்சிருப்பாங்க. ஐ மீன் வீட்டுக்கு வெளியே வச்சு அதுல தண்ணி ஸ்டோர் பண்ணி அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு அவங்க கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, சின்ன பசங்களை இறக்கி விட்டு கிளீன் பண்ணுவாங்க. பட் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது, வேற வேற ரியாக்ஷன்ஸ் இருக்கு. we have different grades of plastic. ஸோ ரொம்ப டெப்தா போக வேண்டாம். ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். சன்லைட்ல ரியாக்ட் ஆகும்போது ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ அன்னோன் பாக்டீரியாஸ் எல்லாம் அதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால உள்ள போய் இறங்கி கிளீன் பண்றத 1 hour கூட there will be some kind of toxic gases. ஸோ அது வந்து ரொம்ப ஹார்ம் அப்படின்னு கிடையாது, பட் இன்டேக் பண்ண இட் இஸ் அ ஹார்ம். ஸோ அதனால ஐ ஹவ் டிசைன்ட் அ மிஷின். ஸோ பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர்னால மிஷின் தான் ஃபர்ஸ்ட் தாட். ஸோ மிஷின் வந்து பண்ணோம். ஸோ அந்த மிஷினுக்கு வந்து பண்ண உடனே வந்து ஒரு 2-3 ப்ரெசன்டேஷன்ஸ் போச்சு, லைக் சோஷியல் இம்பாக்ட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ கரண்டாகவே இண்டஸ்ட்ரியில பீப்புள் வாட் ப்ராப்ளம் சால்விங் இருக்கிற ஒரு ஐடியாலஜி இருக்க பர்சன்ஸ் தான் வேணும். ஸோ பேசிக்கலி அது சொசைட்டி பேஸ்டு இருந்தா இன்னும் அதுக்கான வரவேற்பு அதிகம். பேசிக்கலி அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து பிஎஸ்ஜில. ஓகே ப்ரோ, ஜெய்சிங்ல ஃபர்ஸ்ட் இதுலயே ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்ஜி பிகாஸ் நான் பேசிக்கலி ஃப்ரம் பிஎஸ்ஜி. அதனால நான் ஃபர்ஸ்ட் இன்டர் காலேஜ் சிம்போசியம் ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரையலுக்காக நான் பண்ணேன். ஸோ அதுல வந்து I'm not that much என்ன சொல்றது அவ்வளோ நல்லா நான் ப்ரெசென்ட் பண்ணல, பிகாஸ் தட் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் இன் தட் ப்ராஜெக்ட். அதனால ஐ காட் தி 3rd prize. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ காட் ஃபீட்பேக் ஃப்ரம் மை ப்ரொஃபசர்ஸ். ஸோ அதை வச்சு என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் விஷயம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ப்ரெசன்டேஷன் நீ ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னா இனோவேஷன் இஸ் த ஃபேக்டர். ஸோ எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியம். நார்மலி பீப்புள் நோ அபவுட் ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஸோ ஒரு சோசியல் இம்பாக்டோ சொசைட்டில நீ ஒரு மாற்றத்தை கொண்டு வரீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு இனோவேஷனான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா பீப்புள் ஆர் ரெடி டு ஹியர் தட். ஸோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ற விதம் இருக்கு, அதுதான் இம்பார்ட்டன்ட். டெலிவரி பண்றது. ஸோ வந்து ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங்கே நீங்க ஏன் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நார்மலா நம்ம ஒரு இன்னோவேட்டிவா பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ்ல இது ஓகே. இப்போ ஒரு டாபிக் கொடுத்து தே வில் ஆஸ்க் யூ டு ப்ரெசென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸை பத்தி ப்ரெசென்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நார்மலா அங்க நம்ம என்ன இருக்கோ அதை தான் ப்ரெசென்ட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ்ல ஃபைனல் ஸ்லைட்ல there will be something called future scope. ஸோ அந்த ஃபியூச்சர் ஸ்கோப்ல யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் ஓன் ஐடியாஸ். யாரோட தாட்டோ இல்ல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பண்ண போறாங்களோ அப்படிங்கிறது நமக்கு விஷயம் இல்லை. நீங்க யூ டூ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால தான் யூ ஆர் ப்ரெசென்டிங். ஸோ அந்த கடைசி இதுல உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறது யூ ஹேவ் டு டெலிவர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு சம்பந்தமே இல்லாத இன்னொரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வச்சு கிளியர் பண்ண முடியும். ஸோ வி கேன் ஹெல்ப் டெலிவர் பண்ண முடிஞ்சா தட் இஸ் a very good presentation obviously. ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், வாட் இஸ் த காஸ்ட் ஸ்ட்ரக்சர், அவ்வளோலாம் நம்ம யோசிக்கணும்னு இல்லை. ஒரு ஃபிக்ஸ்டு டாபிக் இருக்க இடத்துல ஃபியூச்சர் ஸ்கோப் அதை வச்சு இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொன்னாலே தட் வில் பி ஹைலைட்டட் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு டாபிக் கொடுக்காத பட்சத்துல உங்களோட இன்னோவேட்டிவான விஷயத்தை தான் நீங்க சொல்லணும். இன்னோவேஷன் இஸ் சம்திங் வாட் பீப்புள் இஸ் லுக்கிங் ஃபார். அதுவும் that is too based on society, people are more interested on that. So that's my learning on my journey. அஜித் ப்ரோ ஆல்வேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்திருக்காரு. தட் இஸ் லைக் ஒரு பேப்பர்ல கன்சிஸ்டன்டா எப்படி ஜெயிக்கணும்ன்றதுக்கான இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி அவர் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. தட் இஸ் லைக் இன்க்ரீசிங் த பர்சனல் வேல்யூ. அவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா இந்த ஈவெண்ட்ஸ்க்குலாம் வரதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல அவார்ட் ஜெயிச்சு திரும்ப கம்பேக் கொடுத்தாரு. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்ல அவர் என்னெல்லாம் அவார்ட் வாங்கியிருக்காருன்றத ஒரு பேப்பர்ல ஒரு ஸ்லைடா போட்டாரு. ஸோ ஜட்ஜஸ் பார்க்கும்போது என்னதான் அந்த பேப்பர் புரியல இல்ல ப்ராஜெக்ட் பிடிக்கலனாலும் அவர் வாங்கின அவார்ட்ஸ்க்காகவே அவரோட பர்சனல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்து 3 பிரைஸ்ல ஏதாச்சும் ஒரு பிரைஸ் அவருக்கு வந்து கன்சிடரேஷன்ல தான் எப்பவுமே வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலி வந்து நான் அவர்கிட்ட இருந்தா லேர்ன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஃப்டர் 2 to 3 presentations வந்து எனக்கு ஒரு 3வது பிரசன்டேஷன்ல ஒரு ஜூரி வந்து இருந்துட்டு he recommended me for go to patent அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப்னால I applied for patent, I got my patent. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்டன்ட் வச்சு பேட்டன்ட் ரைட்டர் தென் why you don't go for a national and international competitions, go for conference அப்படின்னு இன்னொரு இடத்துல சொன்னாங்க. ஸோ எல்லாரோட சஜஷன்ஸ் தான். ஸோ
ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பீப்புள் கிவ் யூ தாட்ஸ், தேர் தாட்ஸ், எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, பட் தே யூஸ் டு கிவ் தாட்ஸ். ஸோ அவங்களோட நாலேஜ் எடுத்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்றது. அடுத்த 2 நேஷனல் அவார்ட்ஸ்க்கு போனேன். NDRF நேஷனல் டிசைன் அண்ட் ரிசர்ச் ஃபோரம், they have awarded me silver medal. And இன்னொரு சொசைட்டி இருக்கு, ரிசர்ச் சொசைட்டி, it's an Indian body, so they have awarded me with the best project award. So இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் போயிருந்தேன். I remember என்னோட ஃபர்ஸ்ட் இதுல வந்து I had that shivering on my voice first stage-னால. ஸோ அந்த கம்யூனிகேஷன் பேரியர் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டாக் அ வெரி குட் ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ். அந்த ஆக்சென்ட் அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கறது இல்லை. கண்டென்ட்டை டெலிவர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ போத் அண்ட் கண்டென்ட் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்பர்ஸ் வில் டாக், டேட்டா. ஸோ now we interview data era தான் நம்ம இருக்கதே. ஸோ எல்லாமே டேட்டா இஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. ஸோ அந்த டேட்டா ஏரால வந்துட்டு இஃப் யூஆர் டாக்கிங் வித் பர்சன்டேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 40% ஆஃப் பீப்புள் வந்து இதனால அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ தட் 40% இவ்வளோதான் விஷயம். அதுக்கு we don't need to put a lot of lines. ஸோ அந்த பர்சன்டேஜ், அந்த டேட்டா வந்து கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னாலே people will understand what is happening அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ நார்மல் திங், ப்ராக்டிஸ்ல வரதான். ஸோ ரன்னிங் எப்படி ப்ராக்டிஸ்ல வந்து பேச கம்யூனிகேஷன் வந்துடும். ஸோ தட் இஸ் நாட் சம்திங் வி ஹேவ் டு அஃப்ரைட் ஆஃப். பட் என்ன கம்யூனிகேட் பண்றோங்கிறது தான் விஷயம். ஸோ என்னோட சஜஷன் இப்போ இருக்கிறதுல டேட்டா வச்சு ப்ரெசென்ட் பண்றது இட்ஸ் அ ஹை வேல்யூ திங். ஆக்சுவலி வந்து ஆப்வியஸ்லி நம்ம காலேஜ்லயே நிறைய ஈவென்ட்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. நம்ம பேர் சேர்ந்தா வந்து பேப்பர்லாம் ப்ரெசென்ட் பண்ணோம். லைக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் உங்க கூட தான் இன்வால்வ் ஆயிருக்கேன். ஆப்வியஸ்லி நத்திங் டு மென்ஷன் அபவுட் இட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்ககிட்ட நிறைய லேர்னிங்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் பர்சனலா நான் எடுத்திருந்தேன். ஆனா நான் மெயினா நான் உன்னை எப்படி ஆக்சுவலி வந்து பாக்குறேன்னா, உன்னால வந்து ஒரு ஐடியாவே ஆக்சுவலி வந்து ப்ராக்டிக்கலா உன்னால வந்து கொண்டு போக முடியுது. யூ ஆர் ஆக்சுவலி மேக்கிங் ப்ராக்டிகலி பாசிபிள். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ப்ரோ உங்ககிட்ட வந்து நான் ஆக்சுவலி நிறைய வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் நாட் டு மென்ஷன் ஆப்வியஸ்லி வந்து லைக் தட் ஃபியூச்சரா ஈவென்ட் பண்ணாரியில பண்ண அந்த ஈவென்ட் தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ஒன்ன பாயிண்ட் விஷுவலைஸ் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தேன். தட் இஸ் லைக் நான் என்னோட ஈவென்ட்ஸ்ல என்னோட வீடியோஸ்ல எல்லாம் சொல்வேன். தட் இஸ் லைக் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எலமெண்ட் இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து பிரசென்ட் பண்ணணும். டாப் தியரி பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி நான் உங்ககிட்ட இருந்தா எடுத்தேன். ஏன்னா உனக்கே தெரியும் நம்ம 2 பேர் வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து சேர்ந்து போயிருந்தோம். அதுல நீ வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல பிரசென்ட் பண்ண, நான் ஒரு வேற டிபார்ட்மெண்ட் பிரசென்ட் பண்ணேன். நான் தோத்துட்டேன். ஆனா நீ வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே வந்து நீ ஆக்சுவலி பிகேம் த ரன்னர் அப். ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ரிமெம்பர் நீ வந்து பாராமோட்டர் பண்ணிருந்த. எல்லாருக்குமே ஆக்சுவலி ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அதுவும் ஒரு டீம்டு காலேஜ்ல வந்து ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா எல்லாருமே everyone learns from their failures. நானும் வந்து ஒரு 10 காலேஜ் தோத்து தான் இருந்தேன். ஆனா you are able to win it in your first attempt. So அந்த பாயிண்ட் ஆஃப் actually I would like to correct you. அது first attempt இல்ல, like it was my third attempt. So technically பாக்கும்போது இதுக்கு முன்னாடி 2 நான் எதுவுமே ஜெயிக்கல. Like I was not even in the list. And இது third attempt. அதுல I was runner up, which means second prize கிடைச்சு. ஓகே நைஸ் ப்ரோ. சோ ப்ரோ ஸ்பெசிஃபிக்கா ஆக்சுவலி வந்து நான் அந்த பாயிண்ட்ல அதுல தான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீ பண்ணியிருந்த, அதுவும் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்த, அதுவும் நீ வந்து என்ன பண்ண, அது ஒரு மாடலவே கொண்டு வந்து அங்க வச்ச. சோ இந்த 2 கிரைட்டீரியாவே அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவனுக்கு பிரைஸ் கொடுக்கும்போது ஆக்சுவலி. சோ ஸ்பெசிஃபிக்கா ப்ரோ 2 பேருக்குமே ஆக்சுவலி we were actually the beginner level ஆக்சுவலி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச் கொடுக்கணும் ஆக்சுவலி அப்படி தோணுச்சு? ஸ்பெசிஃபிக்கா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிராக்டிகல் அப்ரோச்சோட இருக்கணும், அதுவும் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இப்படி வந்து இவ்ளோ செட்டப்போட கொண்டு வரணும், இந்த ஐடியாஸ்லாம் உனக்கு எப்படி வந்து கன்சிடர் ஆச்சு? ஸோ ஆக்சுவலி லைக் நான் என் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் போனேன், பேப்பர் ப்ரெசன்டேஷன். அதில் நான் லைக் நார்மலாக ஜென்ரலாக ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தேன். அதில் ப்ரெசென்ட் பண்ணேன். எனக்கு எந்த ப்ரைஸும் வரல. ஸோ ஓகே, மேபி நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணலன்னு நினச்சி நான் செகண்ட் ஈவெண்ட் போயிட்டேன் வேற காலேஜ். அங்கேயே போகும்போது எனக்கு ப்ரைஸும் வரல. லைக் டாப் 3, டாப் 4, டாப் 5 கூட என் பேர் வரல. அப்படி இருக்கும்போது சரி நான் என்ன தப்பு பண்றேன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் அப்சர்விங் பீப்புள். ஸோ அங்க இருக்க டாப்பர்ஸ், பிரைஸ் வினர்ஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஜட்ஜஸ் கிட்ட கேட்டேன், லைக் வாட் கேன் ஐ இம்ப்ரூவ் அப்படி கேட்கும்போது ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, த வேர்ல்ட் இஸ் லுக்கிங் ஃபார் சொல்யூஷன்ஸ் டு த ப்ராப்ளம். ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை நீங்க சால்வ் பண்ணுங்க. நீங்க பிளாக் ஹோல் பார்த்து ரிசர்ச் பண்றது இட்ஸ் குட் ஐடியா. பட் உங்ககிட்ட எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு, அதை வச்சு நீங்க வெறும் தியரிட்டிக்கலா தான் பண்ண முடியும் மேக்ஸிமம். அதுக்கு பதிலா ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஏதோ சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க.
ஸோ அதுதான் எனக்கு அந்த பாயிண்ட்ல அதுதான் பிரெயின் ஸ்டார்மிங் பாயிண்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜ் போயிட்டு என் மென்டர் ஸ்டாஃப் கிட்ட பேசும்போது தென் வி கேம் அப் வித் திஸ் பேராமோட்டர் ப்ராஜெக்ட் அண்ட் தென் ஐ பிரசன்டட் அட் பனாரியம்மன் அண்ட் ஐ வாண்ட் தட். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஆப்வியஸ்லி இது ஒரு பாயிண்ட் ப்ரோ. அண்ட் இன்னொரு இது த மெயின் ஒன் நாட் டு மென்ஷன் ஆப்வியஸ்லி த ஹேக்கத்தான். ஏன்னா வந்து நான் வந்து என்னோட லேர்னர்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு இருந்தது பெரிய ஈவெண்ட்ல ஜெயிச்சு வரவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனல் வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. தட் இஸ் லைக் பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்ல ஜெயிச்சுட்டு வரவங்க வந்து ஈஸியா வந்து பேப்பர் பிரசன்டேஷன் நார்மல் ஈவெண்ட்ல வந்து ஜெயிக்கிறாங்க. தட் இஸ் லைக் அது ஜெயிச்சிருக்கேன்னு மென்ஷன் பண்ணாலே ஆக்சுவலி ஜெயிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்ககிட்ட இன்ஸ்பயர் ஆனது நீ ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான் ஜெயிச்சது ப்ரோ, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். அதுலயும் அதான் சொன்னேன் இல்லையா முன்னாடி வந்து உங்ககிட்ட வந்து பிடிச்சதே வந்து அந்த ஐடியா வந்து பிராக்டிகல் அப்ரோச்சோட பாக்குறது. தட் இஸ் லைக் யூ ஆர் ட்ரைங் டு மேக் எவ்ரி திங் சிம்பிள். நான் இப்ப எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதை வந்து சிம்பிளா முடிக்கணும் அப்படிங்கிற நான் என்ன நினைச்சேன், மேபி வந்து பட்ஜெட் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ மேபி வந்து அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் போறியோ அப்படிலாம் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஹேக்கத்தான் பண்ணும்போது சத்தியமா நான்லாம் வந்து நீ ஒரு பேன் பண்ணிருந்த சீரியஸ்லி ஒரு சின்ன ஃப்ரையிங் பேன் மாதிரி பண்ணிட்டு நாங்களா கூடி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பசங்களை சும்மா விளையாட்டுக்குலாம் கலாய்ச்சோம். லைக் எதுக்கு இந்த மாதிரி பண்றான், ஒரு ஹேக்கத்தானுக்கு நல்லதா பண்ணலாம்ல அப்படிலாம் இருக்கும். ஆனா ஆப்வியஸ்லி யுவர் வின்னர் இன் ஹேக்கத்தான் ஆல்சோ. எப்படி ப்ரோ ஸ்பெசிஃபிக்கா வந்து எப்படி இது சிம்பிளா வந்து நீ பண்ணணும்னு நினைச்சியா இல்ல வந்து அது எல்லாமே வந்து இட் ஹேப்பன்ட் ஆல் ஆஃப் அ சடனா? இல்ல இது இட்ஸ் நாட் லைக் தட். இல்ல அது எப்படின்னா அது நானே என்ன அப்சர்வ் பண்ணிட்டேன்னா பேசிக்லி நம்ம எப்பவுமே திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்கும்போது வெஹிக்கல்ஸ் எல்லாம் எப்படி இவால்வ் ஆச்சு, லைக் ஒரு 4 வீல்ஸ் வச்சு ஒரு புல்லட் கார்ட் வச்சுதான் இன்னைக்கு நம்ம ட்ரோன்ஸ் இந்த மாதிரி கார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் வந்துருக்கோம். பட் அட் த ஸ்டார்டிங் இட் வாஸ் ஜஸ்ட் சிம்பிள் 4 வீல்ஸ் வச்சு ஒரு போர்டு மேல 4 வீல்ஸ் வச்சு அது ஒரு புல்லட் கார்ட் இல்ல ஹார்ஸ் கார்ட் மூலியமா புல் பண்ணாங்க. அது சிம்பிளா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், இன்ஸ்டெட் ஆஃப் ஐஓடி ஏஐ இந்த மாதிரி பெரிய பெரிய கான்செப்ட் போகாம வை டோன்ட் வி ஸ்டார்ட் வித் சம்திங் சிம்பிள். அதனால ஸோ பேசிக்லி என்னன்னா த வேர்ல்ட் இஸ் லுக்கிங் ஃபார் அ ப்ராடக்ட். நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலே அதே ஒரு கஸ்டமர் இல்ல கன்சியூமருக்கு அது பெனிஃபிட்டா இருக்கணும், அவன் லைஃப்ல அது ஒரு டிஃபரன்ஸா இருக்கணும். இட் மே பி டைம் சேவிங் ஆர் இட் மே பி மணி சேவிங் ஃபார் தேம். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ல பார்க்கும்போது வி தாட் திஸ் ப்ராஜெக்ட் லைக் அது ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்கும் அண்ட் வி கேன் கோ வித் இட் சொல்லும் போது தான் இந்த பேன் மூலியமா பண்ணோம். ஸோ நீங்க சொல்ல மாதிரி நிறைய பேர் வச்சாங்க என்ன இந்த மாதிரி பேன் பண்றாங்க, லைக் ஏஐ மூலியமா பண்ணலாம், ஐஓடி பண்ணலாம், அந்த டைம்ல பிளாக் செயின் மூலியமா பண்ணலாம். ஏன் அது பண்ணலன்னா பிகாஸ் அதுக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படும் கன்ஃபார்ம்லி. அண்ட் அதுக்கு ரிசர்ச் R&D பண்ணும்போது யூ நீட் சம் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் எப்படி சொல்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். பட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது யூ கேன் எப்படி சொல்றதுன்னா அவுட் சோர்ஸ் பண்ணலாம். லைக் நீங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்கலாம், சீனியர்ஸ் கிட்ட கேட்கலாம், இல்ல சம் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா நீங்க லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல போய் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல போது இது ஃபீசிபிளா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க இது ட்ரை பண்ணோம். அண்ட் ஆல்வேஸ் நாங்க என்ன மைண்ட் செட்ல வச்சோம்னா வி ஹேவ் டு கீப் இட் சிம்பிள் அட் த சேம் டைம் எஃபிஷியன்ட்டா இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். ஒரு கன்சியூமருக்கு எப்படி இது தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவா இருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸோ நாங்க இந்த 3 ஸ்டேஜஸ்மே தாண்டி வி வாண்ட் தட் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஹார்ட்வேர் எடிஷன். பிரகாஷ் நான் எப்பவுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் காம்படிட்டரா பார்த்தேன். பட் ஸ்டில் என் ப்ராஜெக்டான பேஸ்மெண்ட் என் ப்ராஜெக்ட் ஜெயிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி நான் அவங்க கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். தட் இஸ் லைக் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பா சிம்பிளா தான் இருக்கணும். இதை நான் அவங்க கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் டைம்ல வந்து சொல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தான். எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தோசை பேன் மாதிரி அது அந்த மாதிரி ஷேப்ல தான் ஒரு சிம்பிளா ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தா. நாங்களாம் சொன்னோம் இது ரொம்ப சிம்பிளா மொக்கையா இருக்குது, ஸோ கண்டிப்பா கொஞ்சம் வந்து உங்க சொல்யூஷன் நீ அப்டேட் பண்ணணும்ல சொன்னோம். பட் அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணது என்னன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்கான ஆன்சரை என்னோட ப்ராஜெக்ட் கொடுக்குது, தட்ஸ் மோர் தென் இனஃப்னு சொன்னான். ஈவென்ச்சுவலி அவன் தான் வந்து அந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட வின்னரும் கூட. ஸோ அந்த பாயிண்ட்ல அவன் எனக்கு என்ன கத்து கொடுத்தானா DFMA, டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி. அதோட முதல் ரூல் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். அதாவது உன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எவ்வளவுதான் காம்ப்ளிகேட்டா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷனை வந்து கம்மியான பார்ட்ஸ்ல டிசைன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்கான ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த வேர்ல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது அதுதான். ஸோ ஈவென்ச்சுவலி இதெல்லாம் நான் அடாப்ட் பண்ணி தான் என்னோட பிளேட்லெஸ் விண்மில்ல வந்து அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணேன். பிளஸ் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி வின்னிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ரீசெண்டா போட வீடியோஸ்ல வந்து ஜூனியர்ஸ் கிட்ட கிடைச்ச ஃபீட்பேக் வந்து ஒரு 3 விஷயத்துல ஆக்சுவலி வந்து டிராபேக் ஆனாங்க. ஒன்னு ஐடியா அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, கம்யூனிகேஷன். இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது தான் வந்து நான் ஆக்சுவலி வீடியோல போட்டிருந்தேன். லைக் இந்த பேட்டன்ஸ் அண்ட் பேப்பர்லாம் வந்து அந்த ப்ராஜெக்டோட அட்டாச் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்ட்டு. அப்ப வந்து அவங்க கேட்டாங்க ஒரு பேட்டன்ட்டை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்னும் போது நான் என் வீடியோல வந்து நான் ஜென்ரலா சொன்னதுதான், ஸ்டாஃப்ஸ் கேட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து டாக்டர் நேம் இருக்கிற அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா பண்ணி தருவாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து திரும்ப கேட்டு அவங்க வந்து எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா
லைக் பேட்டன் போட்டு நினைச்சு கிடைச்ச ஃபீட்பேக் வந்து அவங்க சொன்னாங்க ஸ்டாஃப்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க, நாங்க பண்ணி தரோம் அதெல்லாம் வந்துட்டு. ஆனா டாக்குமெண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போது இதை நீங்க மாத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கான பேஸ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. வந்து நிறைய ஹெல்ப் பண்றாங்க ப்ரோ, ஆனா வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணணும், பேட்டன் டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும், பேப்பர் டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல ஏதோ பண்ண ரிஃபர் பண்ணிக்கொண்டாங்க, ஒன்னும் புரியல ஆக்சுவலி வந்து சொன்னாங்க. சோ டாக்குமெண்டேஷன் நீ நிறைய பண்ணிருக்க, அதான் உங்ககிட்ட வந்து கேட்டா மேபி இட் குட் பி a good idea. ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பேப்பர், பேட்டன் அண்ட் ஜர்னலுக்கு வந்து எப்படி ப்ரோ இருக்கணும்? ஓகே, ஸோ 3 things. ஃபர்ஸ்ட் என்னன்னா பேப்பர் அண்ட் பேப்பர், பேட்டன்ட், ஜர்னல் எல்லாமே எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி திங் ஷுட் ஹாவ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் இட் ஷுட் எண்ட் சம்வேர். நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கிற கண்டென்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ற ஒரு மெத்தடாலஜி. எங்க இது பண்ணாலும் தேர் இஸ் நோ, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஃபார்மேட்லாம் கிடையாது இதுக்கு. இது இப்படிதான் இருக்கணும், இது இங்க இந்த கண்டென்ட்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. யூ ஷுட் கோ வித் த ஃப்ளோ. ஒரு கண்டென்ட்னு எடுத்தா அந்த கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது ஒரு கதை மாதிரி சொல்லணும். ஸோ அது வந்து அது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஸ்டோரியா இருக்கணும். ஒரு புக்கு படிச்சா எனக்கு எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருமோ, ஒரு லீனியர் ஃபார்மேட்ல இருக்கணும் நரேஷனு. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்து அந்த பேப்பர் பார்த்தா வரணும். ஸோ அதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் நான் யூஸ் பண்றது. சாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஐ அக்ரி, நிறைய பேருக்கு வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும். இப்போ எனக்கு ரீசெண்டா வந்துட்டு 2 பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ சப்போர்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களோட கண்டென்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, நான் படிக்கும்போது ஒரு தேர்ட் பர்சனா படிச்சு பார்ப்பேன். இப்போ நாம வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னா அந்த பேப்பரை நம்ம நிறைய பேப்பர்ஸ் வந்துட்டு நம்ம கூகுள் ஸ்காலர் போய் ரெஃபர் பண்றோம் இல்லையா. ஸோ அப்போ படிக்கும்போது நமக்கு என்ன தேவையோ நம்ம போய் தேடுவோம் இல்லையா, அந்த பேப்பர்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா வந்து நான் ரிவ்யூ பண்ணி பார்ப்பேன். ஸோ ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது அந்த பேப்பர்ல வந்து இது இல்ல, ஓகே இந்த கண்டென்ட் இல்ல, இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணதுக்கு அனுப்பி விடுவேன். இல்லைன்னா இது நீங்க சொல்ல வரீங்க, அது வந்து கிளியரா இல்ல, மெசேஜ் வந்து எனக்கு சேர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அதை அகைன் எடிட் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ கொண்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா நிறைய எடிட் இருக்கும், நரேஷன் சரியா இருக்காது. அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல வர கண்டென்ட்டே வந்து மிஸ் பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிருப்பாங்க. அவங்களோட ஜிஸ்ட் என்னவோ, அவங்க டைட்டில்ல என்ன சொல்ல வராங்களோ அதே அளவுக்கான ஜிஸ்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லியிருக்கணும் உள்ளார கண்டென்ட்குள்ளார. பட் அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நம்மளோட செட்ல வந்து நிறைய பேர் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன். இப்போ நான் ஒரு புது பர்சன், நான் வந்து ஒரு பேப்பர் எழுத போறேன் அப்படின்னா they need one topic. If they have that topicனா I have a revolutionary topic. நான் வந்து ஒரு வித்தியாசமான டாபிக்ல தான் பேப்பர் எழுத போறேன். எனிதிங், அது எதுவா வேணா இருக்கலாம். ஸோ இட் கேன் பி ஆன் சயின்ஸ், இட் கேன் பி ஆன் என்வாயன்மெண்ட், இட் கேன் பி ஆன் எனிதிங். பட் அவங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ சொல்ற ஒரு பீஸா இருக்கும் பேப்பர் ரைட்டிங் அப்படிங்கிறது. அதுக்கு அப்படியே கான்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ட் பப்ளிகேஷன். பேட்டன்ட் இஸ் சம்திங் லைக் இன்னும் உங்களோட தனிப்பட்ட ஐடியாவை நீங்க வந்து பேட்டன்ட் பண்றீங்க. அதாவது ஒரு ஐடியா பேட்டன்ட்டா இருக்கலாம், ஒரு டிசைன் பேட்டன்ட்டா இருக்கலாம், ஆர் சம்திங் தட் யூ கிரியேட்ல அதை வந்து someone should not காப்பி அப்படிங்கிறதுக்காக நீங்க வாங்குற ஒரு கண்டென்ட் தான் பேட்டன்ட். ஸோ அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தா பேட்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல ஸ்டோரி லைனோ இல்ல வந்து ஜிஸ்டோ இந்த இதுவோ தேவைப்படாது. அதுக்கு தேவை மியர்லி கண்டென்ட், அவ்வளவுதான். அது என்ன பண்ணுது, இப்போ ஒரு டிவைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த டிவைஸ் என்ன பண்ணுது, அதோட ஒர்க்கிங் என்ன, அதை எப்படி நீங்க ஒர்க் பண்ண வைப்பீங்க. ஸோ எவ்ரி திங் ஷுட் ஹேவ் 5 WH கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் இருக்கணும். வாட், வென், வை, ஹூ அண்ட் வை, ஹவு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அதை ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். ஈவன் பேப்பர் கண்டென்ட், பேப்பர் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஜேர்னல்ஸ் எல்லாத்துலயுமே இந்த கண்டென்ட் இருந்துச்சுன்னா கூட போதும் தான்.
பட் ரொம்ப தேவையில்லாத ஸ்டோரி லைனோ இல்லை இந்த மாதிரி நரேஷனோ அதெல்லாம் வந்து ஒரு பேட்டன்ட்டுக்கு தேவையில்ல. பிகாஸ் பேட்டன்ட்டை பப்ளிக்கா வந்து நம்ம ஃபைல் பண்றதுக்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ பேட்டன்ட் வந்து நம்ம ஃபைல் பண்ணும்போது தேர் ஆர் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்மேட்ஸ். அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலே கொடுக்குறாங்க. ஸோ அதுல நம்ம ஜஸ்ட் ஃபில் பண்ணி அதுல அனுப்பி விட்டா போதும். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கிரீனிங்லேயே வந்துட்டு அவங்க நிறைய கண்டென்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க. தே வாண்ட் சம் கீவேர்ட்ஸ், தே வாண்ட் சம் அப்ஸ்ட்ராக்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவங்க உள்ள நீங்க என்ன போட்டீங்கன்னாலும் அதை படிக்க தான் போறாங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான் எடுக்க போறாங்க. அதுல வந்து பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் அந்த ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்ஸ்ல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது தேர் வில் பி காலம்ஸ். இது ஏன் பண்ணிருக்கீங்க அவங்களே கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஒரு பதில் சொல்ற மாதிரி தான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஐ பிலீவ் பேட்டன்ட் ஒரு தடவை ஃபைல் பண்ண கத்துக்கிட்டாலே அது வந்து ஒரு ஈஸியா வந்து நம்ம கண்டென்ட் எழுத கத்துக்கலாம். ஏன்னா அதுலேயே வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே நம்ம ஆன்சர் பண்ண கத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேப்பர் ரைட்டிங் வந்து வந்துடும், நமக்கு நார்மலாவே வந்துடும். ஈவன் நான் கத்துக்கிட்டதும் அப்படிதான். என்னோட ஃபர்ஸ்ட் நான் பப்ளிஷ் பண்ண பேட்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, இது எப்படி ஆன்சர் பண்ண போறோம், இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பதிலுன்னே தெரியாது. ஆனா அது நம்மளோட டிவைஸ்க்கு ரிலேட்டடா நம்ம வந்து எழுதணும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் எழுதும் போது வந்து யூ வில் ஸ்டார்ட் ரைட்டிங். ஸோ அப்படிதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட்டும் எழுதினேன் அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் பேப்பரும் எழுதினேன். எனக்கு டாக்குமெண்டேஷன் பண்ண வரவே வராது. பட் ஸ்டில் வந்து அது தேவையில்லைன்னு நினைச்சிட்டு தான் அத்தனை நாள் இருந்தேன். தட் இஸ் லைக் ஏன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருந்த கண்டினியூஸா. ஸோ நான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் பத்தி பெருசா திங்க் பண்ணி பார்க்கல. எப்போ திங்க் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன்னா இந்த ஐஐடி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. தட் இஸ் லைக் வந்து அந்த ஐஐடி காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் ரவுண்டே பாத்தீங்கன்னா தட் இஸ் லைக் அப்ஸ்ட்ராக்ட் செலக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் செலக்ஷனுக்கு நான் என்னோட ப்ராஜெக்ட் அப்ஸ்ட்ராக்ட் போட்டு அனுப்பினேன். நான் வந்து செலக்ட் ஆகல, ரிஜெக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் போகும்போது பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஈவென்ச்சுவலி எனக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல நான் எதனால தோத்து போனேன்னா கண்டிப்பா டாக்குமெண்டேஷன். ஸோ அது மட்டும் இல்ல, என் பேட்டன்ட் கூட பாத்தீங்கன்னா வந்து 5-6 தடவை வந்து ரிஜெக்ட் ஆகி தான் பப்ளிஷ் ஆச்சு என் ஃபர்ஸ்ட் பேட்டன்ட். பிளஸ் என்னால பேப்பர் அப்ப அந்த டைம்ல பப்ளிஷ் பண்ணவே முடியல. அப்பதான் வந்து நான் வந்து அபிஷேக் ஆக்சுவலி மீட் பண்ணேன். என்னோட டைம்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்குமெண்ட் ரைட்டரா அவன் இருந்தான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அவன் கூட தான் சேர்ந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ நான் என்னோட டெம்ப்ளேட், என் ப்ராஜெக்டான டெம்ப்ளேட்ல நான் கிரியேட் பண்ணி அவன் கையில கொடுக்கும்போது அவன் சொல்லுவான், இதுக்கான டாக்குமெண்டேஷன் சரியில்லை, இதுக்குள்ள நீ கண்டென்ட் கரெக்டா வந்து டிராஃப்ட் பண்ணல, எல்லாமே வந்து இம்ப்ராப்பரா இருக்கு, டெம்ப்ளேட் வந்து ரொம்பவுமே வந்து மோசமா இருக்குது, இதெல்லாம் நீ இப்படிதான் பண்ணணும், இந்த கண்டென்ட் இப்படிதான் வந்து ஃபார்மேட் பண்ணும், நீ டெம்ப்ளேட் இப்படிதான் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட் ரிலேட்டடா எனக்கு சொல்லி கொடுத்தான். ஈவென்ச்சுவலி அந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல நான் ஜெயிக்கலனாலும் என் பேப்பரையும் என் பேட்டன்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா என் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் வந்து ஆக்சுவலி பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்தர் நிறைய பேப்பர் பேட்டன்ஸும் பப்ளிஷ் பண்ணேன். ஆனா அதுக்கான டாக்குமெண்ட் ரைட்டிங் ஸ்கில்லோட பேஸ்மெண்ட் வந்து அபிஷேக் தான் லேர்ன் பண்ணேன். வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணேன். இதுல வந்து ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன டைட்டிலோ அதுக்கு வந்து ஒரு நாமளே வந்து இப்போ தீசிஸ்னா இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் எடுத்து காமிக்கிறேன். ஓ டாபிக்கோடவே இருக்குமா அதுல? யா டாபிக்கோடவே அவைலபிளா இருக்கும். நெட்ல வந்து லைக் அவைலபிளா இல்லாததே கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் சீயிங் திஸ் லைக் இன்னுமே வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும். இப்போ ரிசர்ச் போஸ்டர் இந்த மாதிரி ரொம்ப மினிமலிஸ்டா டிசைன் பண்ணியே வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்லைட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா beautiful.ai-ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே beautiful.ai. ஆமா beautiful.ai. ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தேன் அப்படின்னா இது வந்து நாங்க இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிச் டெக்குக்காக ரெடி பண்ணோம். ஸோ அதை வந்து நான் இதுல தான் ரெடி பண்ணேன். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிச் டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல இல்லைன்னா இன்னும் பார்க்கலாம்.
அதுல வந்து நிறைய பிச் டெக்ஸ், பிரசன்டேஷன் டெம்ப்ளேட்ஸ், ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பாரு பிளான் என்ன, ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் அவங்க எடிட் பண்ணி நம்ம பிரசன்டேஷன் கூட போய்க்கலாம். இது டைரக்டா ரெடி இதுவா தான் இருக்கும், நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு சீரியஸ்லி. எஸ். ஸோ இதுல வந்து ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு, அண்ட் இது ஒரு அனிமேட்டட் வேற. இப்போ ஒரு பார்னா இன்ஃபோகிராஃபிக்கா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் வந்து வெளியே ஒரு காலேஜுக்கு போறாங்க சரியா, இப்போ இதுதான் வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணும். Recently in ICT Academy talk show even, and that was one of the greatest milestone where we people actually visualized you during your first year. Actually, that is like not everyone during our first year coming into a competition for the first time, where we are not exposed to any of the competition, winning it. It is not an easy task. So under that point of view, when it was actually regarding communication, you are the person who actually hit my mind regarding that. And even we actually participate in various competitions together and even individually against each other. And still I do remember this AJITH college debate show where actually we participated and we won the first prize. So under that point of view, obviously you have a great communication, because I learned a lot actually from you regarding the communication point of view. So actually tell me bro, how you actually developed such a great communication skill since I'm seeing you for the 4 years of college? Right. So when it comes to my story, I believe for me communication has been part since my school days. And back in school, even when I studied just in Coimbatore, I studied in Tamil Nadu. And even when I was studying over here, we made sure that we spoke in English. And because it was ingrained in my mind since, the elementary school that I have to speak in English, I think it made it a lot easier for me. To even right now when I'm thinking, I do not actually think in my mother tongue. I actually think in English, because I believe that for me English is a strong suit and it's better than my mother tongue. So for me it has been accumulated over the years, and when I joined college, then it was of course I got this stage to show them what I had it, and then it burgeoned into a huge thing. But for me it started with school, and it was majorly for me, I absolutely love Hollywood. So I watch a lot of movies. I read a lot too. And I think if you think about getting the words which are prevalent in today's industry, or which is prevalent to the culture today, like the Zen Z and all of that the people talk about. But for that, all that words, I get it from movies. And for me, I think this is what has helped me. ஆக்சுவலி எனக்கு கம்யூனிகேஷன் வரவே வராது. ஒரு 4 வருஷம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நான் இன்னுமே மோசமா தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் நான் எப்படி வந்து ஒரு கண்டென்ட் டெலிவர் பண்ணணும் எல்லாமே நான் ஆக்சுவலி வந்து விரேன் தான் லேர்ன் பண்ணேன். ஆனா ஈவன் தோ அவன் என் காலேஜா இருந்தும் என் கிளாஸா இருந்தும் பாத்தீங்கன்னா நான் எல்லாமே லேர்ன் பண்ணதான் அவன் சிம்போசியம்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. தட் இஸ் லைக் ஒவ்வொரு தடவையும் சிம்போசியம்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எப்படி கண்டென்ட் டெலிவர் பண்றான், எப்படி ஃப்ளூயண்டா பேசுறான், என்னென்ன கண்டென்ட் எப்படி டெலிவர் பண்ணுன்றத அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணேன். தட் இஸ் லைக் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கண்டென்ட் மாத்திரான்றது கூட வந்து நான் ஆக்சுவலி அவங்க கிட்ட வந்து நிறைய வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஸ்கில்ஸை வந்து நான் லேர்ன் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஈவன் தோ உங்க காலேஜா இருந்தோம் இல்ல வெளி காலேஜா இருந்தாலும் சிம்போசியம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்சனோட நீங்க பார்க்காத நிறைய ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளாட்ஃபார்மாவும் இருக்குது. Also regarding the specifically this paper presentation bro, actually that is like when I got the feedback regarding the paper presentation was actually like regarding the areas where people feel their difficulties, that is like idea point of view and problematic point of view and also practical point of view and at last communication. And specifically when it is in the area of communication, people feel that under 2 specific areas they actually find their difficulties. One is actually like the spontaneous speech, that is like even myself during my school times when I'm actually been asked to for a speech competition or anything like that, I used to actually prepare for the previous day the whole time memorizing a topic where we write all the sentences from the top to corner and we deliver it on the next day. But when we are actually been asked to speak it spontaneously, that is the place where we struggle. And it is not only from my point of view, like everyone actually suddenly when they are been exposed to a area where they are being asked to speak something spontaneously, they are able to deliver it in their mother language obviously. But when it comes to English, they couldn't even think a point actually. Under that point of view, obviously I know that you have actually
spoke many stuff spontaneously. That is like the way how you attract the audience. Whenever I give you a topic, how you are able to achieve that, bro? Actually, that is like what are strategies you take for that? Yeah. So when it comes to spontaneous speech, so what I do is I do not concentrate on my language. I concentrate on the content. And when I'm concentrating on the content to be delivered, and what happens is I'm eventually able to speak out what I'm thinking. I think for a lot of people, when it comes to delivering in English and it's very spontaneous, what they do is first they take this intuition in their mind saying that, okay, I have to speak in English. Now that's a task. They find it really difficult. So what they do is, even though they have excellent knowledge, they put the the entire concentration towards communication, and they do not concentrate on the content. And when they do that, they're very, very careful about what they're speaking, very, very wary and very, very scared to blur out something wrong. And I think that is the reason that people do not, they do not deliver enough when it comes to English. And another thing for me, if you ask me, how can they, let go of that fear? I would say it just before your Viva or the speech that you're going to deliver, try to have at least 5 to 10 minutes where you're continuously only listening to English or talking in English and also thinking in English. So when you do that, you're actually in a flow. And when you're in a flow, it becomes a lot easier. You get the momentum, and then it becomes a lot easier for you to deliver. So I think when it comes to speeches and when it comes to Viva, I think the best thing you can do is just get into the zone 5 minutes before your turn. And after that, think about the content that you're going to talk about and not the language that you're going to talk about. When you think about the content, and of course, in the back of your mind, you have to speak in English. So if you know the content and, when you start speaking out, you will realize most of the times you will not even stutter. You all those words will come out easily from your mouth, because of course a lot of you guys know the basic words. So basic words will take you to greater health. It will help you a lot, and it will become a lot easier for you to deliver. Obviously, you know that within 3 to 4 months, by the month of September or October, ICT Academy Youth Talk Show is actually on the way. So being a semi-finalist, what you can suggest actually to the upcoming junior students such that they can actually prepare even from this month onwards, such that they can actually achieve at least till the finals, or maybe they could bag the prize? What could be your suggestions on the strategies they could actually follow upon to actually win the contest actually? Yeah. So I would say that if you're actually aiming for that, now is the right time to do it, because now you are ahead of all the people who are going to compete in that competition. You have more time to decide on what you're going to do. Okay, so what I would suggest is now you start, polishing your vocab. You become good at it. You know what you're going to talk about, like your language, how your tone is going to be. And also, we spend a lot of time on our phones. So what I would suggest is every day watch a couple of speeches that happen in, either courts, Supreme Court or anywhere, not in India, outside. You can also listen to moot courts that happen in a lot of institutes like Harvard, Stanford. You could attend, you could watch random videos classes that happen in all of these top schools and universities. And you could also listen to really good speeches. So when you do that, you realize that there's this pattern that every good speaker, uses it. And though you might not be able to recognize it, it'll get, in your brain, you will know, okay, this is the pattern. And then I believe by next month or the month after, they will probably release the set of topics that you could talk about. And so what I would suggest is, before that, if you have ample time, just go to the previous year and see what were the topics. A lot of the times, if you realize, a lot of topics get repeated every year. So you could, just take some random topic and prepare and keep that. And once the topics are released, that is the time, okay, so now you've prepared so much. Other people, they will start preparing only after the topics are released. So if you start now, you actually are way, way higher than the other people. So I would say just start right away. Just look at their website, look at the old, even their recordings are available, all the previous years, winners and all of that, you could watch that. And remember, I still want to tell you that even when you're giving a speech at ICT,
And if you want to say a quote in Tamil, feel free to do that. A lot of them do it. And of course, you'll have to give a majority of your speech in English. But all these important quotes, which have really high value, feel free to use it. But also make sure that once you tell it, you explain it in English later. So prepare, I would say, start slow, do a lot of background research, watch a lot of videos in English, start thinking in English, and I think you're sorted. And it should be an easy path until, after the first round, you would be in the flow. And then second round, third round becomes a lot easy, and then you go to semi-finals and then finals. Of course, the competition increases, but the number of people that you're going to compete against would become less. ஸோ ஹோப் பீப்புள் கண்டிப்பாக இந்த ஸ்பீக்கர்ஸ் கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் அவங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு, இல்லை புதுசாக அவங்க ஏதாவது சொன்னாங்களான்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. பிளஸ் இது கூட நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இன்னொன்று புதுசாக சொல்லணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் லைக் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் வந்து கடைசியாக எல்லாரோட ப்ரெசன்டேஷனையும் பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறத வந்து கண்டிப்பாக மறந்துருங்க. ஏன்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. எப்பவுமே ஃபர்ஸ்டா ப்ரெசென்ட் பண்ணாதான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்க ஒரு பெரிய டோட்டல் போட்டா செகண்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு என்னதான் அதை சேஸ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருந்தாலும் இல்ல அதுக்கான பிளான் இருந்தாலும் என்ன ஆவாங்க, அந்த டோட்டல் அந்த நம்பரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் லாக் ஆகி அவங்க பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அவங்க பிளானை மறந்து அடிச்சாடி அவுட் ஆயிருவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்தீங்கன்னா செகண்ட் பண்ண வரவங்களுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் லாக் அவங்க பிளான் எல்லாம் மாத்தி விட்டுரும். ஸோ அதை நீங்க வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்பவுமே ஏர்லியரா ப்ரெசென்ட் பண்ணது டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே நான் சொல்றதுதான், தட் இஸ் லைக் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் இமெயில் பண்ணுங்க, இல்லை இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு எப்போ வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.